அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக எஸ்சிடிசி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாட்டினுடைய லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் வால்வோ மல்டி ஆக்சல் பஸ்ஸஸை எஸ்சிடிசிக்குள்ளே இண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் பஸ் என்தூசியாஸ்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இந்த வால்வோ பஸ்ஸஸை தமிழ்நாடு இந்த எஸ்சிடிசிக்குள்ளே கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு தான். நிறைய மாநிலங்கள் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. வால்வோ, ஸ்கேனியா போன்ற ப்ரீமியம் பஸ்ஸஸை தமிழ்நாடு லேட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் லேட்டாக கொண்டு வந்தாலும் இறுதியில் கொண்டு வந்துட்டோம். சரி, இந்த வால்வோ பஸ்ஸஸ் இதை கொண்டு வந்திருக்கிறது சரியா தவறா? இந்த வால்வோ பஸ்ஸஸை ப்ராப்பராக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே நாம் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம், இதை நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வால்வோ மல்டி ஆக்சல் பஸ்ஸஸை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது சரியான முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான முடிவு தான். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி, டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியாக போயிட்டே இருக்கும். கடைசியில் ஹையனில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பஸ்ஸஸ் வரும். தற்போதைக்கு ஆல் இண்டியா லெவலில் ப்ரீமியம் பஸ்ஸஸில் மல்டி ஆக்சல் ஏசி பஸ்ஸஸை பெரும்பாலும் எல்லா ஸ்டேட்ஸுமே வச்சுருக்காங்க. மெயினாக வால்வோ வச்சுருப்பாங்க அல்லது ஸ்கேனியா வச்சுருப்பாங்க. இந்தியன் பஸ் மேக்கர்ஸான அசோக் லேலண்ட், டாட்டா, ஐஷர்லாம் இன்னும் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரலை. இப்போ அசோக் லேலண்ட் கொண்டு வந்தாங்க, ஆனால் இன்னும் அதை கமர்ஷியலாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஒட்டுமொத்தமாக இந்தியன் பிராண்ட்ஸ் இன்னும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கலை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இந்தியன் பிராண்ட்ஸ் களம் இறங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் தற்போதைக்கு அவங்க களம் இறங்கலை, அதனால் வேறு வழி இல்லை, யூரோப்பியன் பிராண்ட்ஸை தான் வாங்க வேண்டிய நிலை இருக்குது. ஆனாலும் நமக்கு இது தேவை. அப்போது களம் இறக்கி இருக்கிறது சரியானது தான். சரி, இந்த வால்வோ பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். வால்வோ பஸ் ஒரு ப்ரீமியம் பஸ். ப்ரீமியம் பஸ் அப்படின்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்கும், நிறைய வசதிகள் அதில் இருக்கும். ஓகே, நீங்கள் பேசிக்காக இந்த வால்வோ பஸ்னுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா மோனோகாக் பஸ் டிசைன். மோனோகாக் அப்படிங்கிறது பஸ்னுடைய சாசியும் அந்த கீழ்த்தளமும் மேலே இருக்கக்கூடிய பாடியும் ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒரே யூனிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மோட்டர்ஸில் வர பஸ்ஸஸும் அப்படி தான் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் ட்ராவலரும் பார்த்தீங்கன்னா மோனோகாக் தான். பெரும்பாலும் யூரோப்பியன் பஸ் மேக்கர்ஸ் மோனோகாக்காக தான் கொண்டு வருவாங்க. மோனோகாக்னுடைய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தாண்டி பஸ் ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், மெனியூவரிங்கும் பெட்டராக இருக்கும். சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பஸ்ஸஸ் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நான் இந்த மோனோகாக் டிசைனை சொல்கிறேன். ஸ்லீப்பர் பஸ்ஸை நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸ்லீப்பர் பஸ் டிசைனை ஆபத்தானது. ஏன் எப்படி அது இந்தியாவில் பேன் பண்ணணும். இந்த வால்வோ 9600 மாடல் சீட்டர் பஸ் தான். மோனோகாக் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு அட்வான்ஸ்டு டிசைன். இரண்டாவது, வால்வோ பஸ்ஸஸுடைய இன்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்ஜினாக இருக்கும், கியூபிக் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோன்ற பட்சத்தில், மெயின்டைன் பண்ணலன்னா அது சீக்கிரமாக வீணாக போயிடும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் டியூரபிலிட்டி அதிகம், பல வருடங்கள் அதிகம். அது வியர் அண்ட் டியரும் கம்மியாக இருக்கும். இது ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது, வால்வோனுடைய கம்ஃபர்ட் உண்மையாலே ரொம்ப நல்லாவே இருக்கும். காரணம் என்னென்னா பஸ்ஸுடைய டிசைனை ஹை டெக்கில் இருக்கும். பேசஞ்சர்ஸ்னுடைய அந்த உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா உயரமான நிலையில் இருக்கும். இது பெட்டர் கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அது இல்லாமல் சஸ்பென்ஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பஸ்ஸினுடைய அந்த டிசைனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக பண்ணியிருப்பாங்க. ரியர் என்ஜின் வருது. இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த பஸ்ஸினுடைய டிசைன் ஒரு சயின்டிஃபிக்கான டிசைன் தான். இதில் வசதியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதை ஒரு ப்ரீமியம் பஸ்ஸாக லான்ச் பண்ணது ஒரு கரெக்டான முடிவு. அதே நேரத்தில் இந்த பஸ்ஸஸை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பஸ்ஸஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக எஸ்சிடிசிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, சொல்லப்போனால் மோசமாக இருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் மற்ற டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா, கேஎஸ்ஆர்டிசி கேரளா, மெயின்டெனன்ஸ் டாப் நாச்சில் இருக்கும். நீங்கள் கேரளா போக வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் டீலக்ஸ், ஏர் டீலக்ஸ் பஸ்ஸஸ்லாம் அந்த பஸ்ஸுடைய வயசு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். இப்போ நமக்கு ஏஜ் ஆகிற மாதிரி தான் பஸ் இருக்கும். ஆனால் பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் பக்காவாக இருக்கும். ஒரு லைட் உடஞ்சாலும் உடனடியாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பம்பர் வளைஞ்சு போதுன்னா டக்குன்னு அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஈவினிங்கே சரி பண்ணிவிடுவாங்க. வெல்டிங், டிங்கரிங் எல்லாரும் கரெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் எஸ்சிடிசி பஸ் அப்படி இருக்காது. சஸ்பென்ஷன் ஆடும், ஜன்னல்லாம் சத்தம் கேட்கும்,
அந்த பாடியினுடைய ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீக் ஆகிட்டு போகும். காரணம் என்ன, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அசோக் லைலண்டை பொறுத்த வரைக்கும் அது தாங்கும். ஏன்னா இந்தியன் மாடல், இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடி பில்ட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு அது தாக்கு பிடிக்கும். ஆனால் வால்வோ பஸ் அப்படி கிடையாது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு 5-6 வருஷத்தில் அது வீணாக போயிடும். 2007 மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சென்னைக்கு நிறைய வால்வோ பஸ் வாங்கினாங்க. அது ஒரு சில வருடங்கள்லேயே வீணாக போயிடுச்சு. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வாங்கியும் மெயின்டைன் பண்ணாதனால வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2010 டாடா சேசஸில் பிரேசில் கம்பெனி மார்க்கோ போலோ வச்சு பில்டு பண்ணி ப்ராப்பரான சிட்டி பஸ்ஸை ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க சென்னையில். அதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு சில வருடங்கள்லேயே அதுவும் வீணாக போயிடுச்சு. அப்போ இதில் ஒரு பெரிய பாடம் நம்ம கற்றுக்கணும். இந்த வால்வோ பஸ்ஸஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா வீணாக போயிடும். ஒரு பஸ்ஸுடைய விலை கிட்டத்தட்ட டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து 2 கோடி ரூபாய் வரும். இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்ல லாபம் இருக்கும். பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம்தான். அந்த பஸ்ஸில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எஸ்சிடிசி நிர்வாகம் கண்டிப்பாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தேவைப்பட்டால் அவுட் சோர்சிங் பண்ணி கூட ப்ராப்பராக பஸ்ஸஸை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது. சரி, இந்த எஸ்சிடிசி பஸ்ஸஸை, இந்த வால்வோ பஸ்ஸஸை ஃப்யூச்சரில் எப்படி நம்ம லாபகரமாக இயக்குவது, இதில் சில ஐடியாஸை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதல் ஐடியா, இன்டர் ஸ்டேட் ஆப்ரேஷன்ஸை அதிகப்படுத்தணும். இன்டர் ஸ்டேட்ன்றது நம்ம ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது. இதில் எஸ்சிடிசி ரொம்ப புவராக இருக்குது. கேஎஸ்ஆர்டிசி கேரளா, கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா, ஏபிஎஸ்ஆர்டிசி ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது நம்ம சர்வீசஸை குறைவாக தான் இயக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே ஒரு 3-4 சர்வீஸ் தான் இருக்குது. ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு, ஒரு சில சிட்டிஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு பெங்களூரு, கோட்டயம், கொச்சி அண்ட் ஆந்திரா, இதுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா டீப் ஆந்திரா போகிறதில்ல. கர்நாடகா, கேரளாக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா டீப் போகிறதில்ல. கேரளா பொறுத்த வரைக்கும் டீப்பாக போயிடும். ஏன்னா கேரளாவே சின்ன ஸ்டேட் தான். அப்போ டீப்புங்கிறதுக்கு அங்கே பெருசாக அர்த்தம் இல்லை. கர்நாடகா, ஆந்திரா பொறுத்த வரைக்கும் டீப்பாக சர்வீசஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ வால்வோ பஸ்ஸஸ் ப்ரீமியம் பஸ், இதை கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸில் ஆப்ரேட் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹை ஸ்பீடில் க்ரூசிங் பண்ணலாம். தொடர்ந்து 100 km/h க்ரூசிங் பண்ணலாம். லீகலாக எக்ஸ்பிரஸ் வேல 100 km பர்மிட்டட். அப்போ ஸ்பீட் லாக் 100ல் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகம் கிடைக்கும். நீங்கள் ரயில்வேஸோட கம்பீட் பண்ணலாம், ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸோட கம்பீட் பண்ணலாம். இதில் லாபம் அதிகம் கிடைக்கிறது வச்சு நார்மல் சர்வீசஸை சப்சிடைஸ் பண்ணலாம். இது கிராஸ் சப்சிடின்னு சொல்லுவோம். யார் பணம் அதிகம் செலுத்தி ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரீமியம் சர்வீஸை கொடுத்துட்டு அதில் வர லாபத்தை வச்சு இந்த ஆர்டினரி சர்வீசஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய சாதாரண மக்களுக்கு நம்ம சப்சிடைஸ் பண்ணணும். அப்போ இதில் அந்த வால்வோ பஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த வாய்ப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் விடக்கூடாது. பல ஆண்டுகளாக கோட்டை விட்டுருக்காங்க, இனி கோட்டை விடக்கூடாது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் லாபம் இதிலேருந்து எடுக்கணும். இது ஃபஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா என்னென்னா, இந்த கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா மின்னல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நைட்டில் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சேஃபாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நைட்டில் தான் ஹை ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் ரோட்ஸ் காலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம். பேர் வேணால் மாற்றிக்கலாம். மின்னலுக்கு பதிலாக வேறு ஏதாவது வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. வேகம்னு வச்சுக்கலாம், இடின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த கான்செப்டை கொண்டு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபேர் இருக்கலாம். நார்மல் ஃபேரை விட ஒரு 200 rupees 300 rupees அதிகம் வைக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிமாண்ட் அதிகம் இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதுலேயுமே நம்ம ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் எடுத்துடலாம். அதை தாண்டி ட்ரெயினில் புக்கிங் பண்ண முடியாதவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக நம்ம ஒரு சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய ஒரு சர்வீஸை எதிர்பார்த்து வருவாங்க. அவங்களுக்கு இந்த மின்னல் லைக் சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இது கண்டிப்பாக பெரிய சக்ஸஸாக ஆகும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு சென்னை டு கன்னியாகுமரி லேட் நைட்டில் தான் பஸ் எடுக்கணும். ஒரு 8 hours ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறோம். 100 km/h வால்வோ பஸ்ஸில் சேஃபாக ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம 8 hours to 8.5 hours நீங்கள் கன்னியாகுமரியில் நாங்கள் ரீச் ஆகும் அப்படின்ற இந்த கான்செப்டில் நீங்கள் மின்னல் சர்வீசஸை ஆப்ரேட் பண்ணலாம். லாங் டிஸ்டன்ஸ், ஹை ஸ்பீட், நைட் சர்வீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட் போகிறவங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு கேரளா போகிறவங்க, கர்நாடகா போகிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மின்னல் சர்வீஸை யூஸ் பண்ணி பார்டர் வரைக்கும் போயிடுவாங்க. உதாரணத்துக்கு ட்ரிவாண்ட்ரம் போகிறவர், சென்னையிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போகிறவர் சென்னையில் பஸ் ஏறி நாகர்கோயில் வரைக்கும் போயிடுவார். அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் பஸ் எடுத்து அவர் மாறிப்பார். அப்போ இந்த கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மின்னல் சர்வீஸ்க்கு வருவாங்க. ஸோ இந்த மின்னல் கான்செப்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வால்வோ பஸ்ஸஸை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சொல்லப்போனால் அது வால்வோ பஸ்ஸே தேவையில்லை. கேரளாவில் அசோக் லேலண்ட் டாடா பஸ்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் தற்போதைய அசோக் லேலண்ட் எஸ்சிடிசி பஸ்ஸை வச்சே அவங்க இதை பண்ணியிருக்கணும். ஏன் இப்படி பல வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இது யோசிக்காமல் இருக்காங்க.
எஸ்சிடிசியில் இருக்க அரசு அதிகாரிகள் யோசிக்கணும், இன்னோவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து லாபம் அதிகமாகும், எஃபிஷியன்சி அதிகப்படுத்த முடியும், நஷ்டத்தை குறைக்க முடியும், இந்த சேலரிஸையும் நம்ம வந்து பெட்டராக கொடுக்க முடியும். அது இல்லாமல் நியூ வேகன்சிஸையும் நம்மளால் பெட்டராக ஃபில் பண்ண முடியும். அப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும். அப்போ தயவுசெய்து இதில் கவனம் செலுத்துங்க. இந்த மின்னல் சர்வீஸ் கீழே ஏற்கனவே ஓடிட்டுக்கூடிய அசோக் லேலண்ட் பஸ்ஸஸ், ஹை எண்ட் பஸ்ஸஸ், 230 HP பஸ் இருக்கும், சீட்டரில் ஏசி சீட்டர் இருக்கும். இந்த பஸ்ஸையே மின்னல் கான்செப்ட் கீழே நம்ம கொண்டு வரலாம். சொல்லப்போனால் தமிழ்நாடு கையில் இப்போ நிறைய பஸ் இருக்குது. நியூ பேட்ச் பஸ் அசோக் லேலண்ட்லையுமே நிறைய இருக்குது. வால்வோ பஸ்ஸோடு சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நியூ அசோக் லேலண்ட் 230 HP பஸ்ஸஸையும் மின்னல் கான்செப்ட் கீழே கொண்டு வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னா ரயில்வேஸோட கம்பீட் பண்ணலாம், ப்ரைவேட் பிளேயர்ஸோட கம்பீட் பண்ணலாம், லாபமும் அதிகமாக இருக்கும். இந்த 2 ஐடியாஸையும் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நான் உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக 2மே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய அந்த ரெவென்யூஸும் அதிகமாகவும் ஓவராலாக நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை நம்ம வந்து எஃபிஷியன்ட் ஆக்கலாம். நன்றி.